கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவன் தந்தர்லையும் இந்த புதிய நாளுக்காக கிருபைக்காக அவருக்கு சோத்திரமும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். தேவன் தந்தர்லையும் இந்த நாளில் கூட தொடர்ச்சியாக வேதாகமத்தில் உள்ள முக்கிய நபர்களை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த ஞானத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஒரு ஸ்லாக்கியத்திற்காக இந்த யூடியூப் வழியாக உங்கள் அனைவரையும் சந்தித்து அவர் கூறக்கூடிய அவருடைய பிள்ளைகளை குறித்து தியானிக்க கர்த்தர் தந்த இந்த ஒரு ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த நாளில் கூட நம்ம இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய நபர், இந்த பிக்சரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமாம், நோவாவை குறித்து. இந்த நோவா என்ற பெயருக்கு எபிரேய மொழியில் ஆறுதல் அல்லது ஓய்வு என்று பொருளாம். அவர் ஆதாமுக்கு பின் வந்த 10வது தலைமுறையை சேர்ந்தவர் மற்றும் லாமேக்கின் மகன் ஆவார். நேற்றைய தினத்தை நம்ம பார்த்த மெத்துசிலாவின் மகன் தான் அந்த லாமேக். அந்த லாமேக்கின் மகன் நோவாவாவார். ஸோ நம்ம பார்த்த பிரகாரம் அந்த மெத்துசிலா இறந்த பின்புதான் அவர் இறந்த பின் அது வரும் என்ற பிரகாரம் நோவாவின் காலத்தில் நோவாவுக்கு 600 வயதான பொழுதுதான் இந்த வெள்ளம் உலகை அழித்தது, கடவுளுடைய நியாய தீர்ப்பு வந்தது என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நோவாவின் விசுவாச குணங்கள் பார்த்தோன்னா, நீதிமான். தன் காலத்தில் வாழ்ந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில் அவர் ஒருவராகவே நீதிமானாய் திகழ்ந்தாராம். அவர் வாழ்ந்த காலம் பொல்லாப்பு நிறைந்த காலமாக இருந்தது. ஆனாலும் அவர் அந்த பொல்லாப்பின் மத்தியிலும் தேவனுக்கு நீதிமானாய் வாழ்ந்தார் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். எவ்வளோ பெரிய காரியம் அது! கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அது 9வது வசனத்தில் சொல்கிறாங்க. ஏன் கிருபை கிடைச்சதுன்னா, நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தா. நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தானா. இந்த சஞ்சரிப்பு ஏனோக்கின் காலத்திலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். சஞ்சரிப்புனா என்னன்னா, அந்த காலத்தில் அவர்களுக்கு வேதாகமோ சபையோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவங்களுக்கு படிக்க வேதாகமோ இல்லை அவங்களுக்கு ஜெப ஆலயங்களோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போல்லாம் வீடுகள் தான் சபையாக எழுப்பப்பட்டது. அப்போ கூட அவங்களோட காலத்தில் அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த சஞ்சரிப்பு என்பது தேவனோடு உரையாடி கொண்டே இருத்தல், அவரிடத்தில் உரையாடி கொண்டு அவரை முன்வைத்து காரியங்களை செயல்படுவது, அவருடைய நியாய தீர்ப்பின்படி நடப்பது, அந்த காரியங்களை தான் அவரோடு உரையாடி கொண்டே இருந்தார்கள் என்பதை தான் சஞ்சரித்து கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஏனோக்கு பற்றி நம்ம பார்க்கும் போது கூட அவரும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டார். அதாவது அங்கே மீனிங் நம்மளுக்கு என்னென்னா, நண்பனோடு பேசுவது போல, உரையாடி கொண்டே இருப்பது போல, அதுதான் சஞ்சரித்து கொண்டே. இவர்கள் பாவம் நிறைந்த வாழ்க்கையில் பூமியில் அந்த காலகட்டத்தில், நோவாவின் காலகட்டத்தில் அது உலகம் அழிக்கப்பட்டதுன்னா எவ்வளோ பாவங்கள் இருந்திருக்கும். அவ்வளோ வருடங்கள், அந்த மெத்துசிலாவின் வயது வருடங்கள் வரைக்கும் தேவன் காத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது 969 ஆண்டுகள் தேவன் பொறுமையாய் காத்திருந்தார், மக்கள் திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அதை அழிக்கக்கூடிய கட்டத்துக்கே தேவன் தள்ளப்பட்டார் என்றால் அப்போ எவ்வளோ ஒரு பாவம் நிறைந்த அந்த பூமியாக இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பூமியிலும் தேவன் நோவாவை மீது இரக்கம் கிருபை வைத்திருந்தார் என்றால், நோவா அவ்வளவாய் ஒரு நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவருமாய் இருந்திருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. தேவனோடு சஞ்சரித்தார். அதான் பின்னர் பரிபூரண விசுவாசம். கண்ணுக்கு தெரியாத வரப்போகும் அழிவை குறித்து கடவுள் எச்சரித்த போது அவர் அதை சந்தேகிக்காமல் விசுவாசித்தார். தேவனிடத்தில் தான் கடவுள் அவர் செய்ய போவதை, நியாய தீர்ப்பு செய்ய போவதை, அந்த வெள்ளம் வரவழைக்க போவதை, உலகத்தை அழிக்கப் போவதை பற்றி சொன்னார். அவர் ஒரு வார்த்தை கூட அதை சந்தேகிக்கவில்லை. அவர் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசித்தார். அதுதான் நோவோட குணாதிசயமாக இருக்கிறது. பேழையின் கட்டுமானம். ஸோ அது தேவன் சொல்லிவிட்டார். கடவுளின் திட்டம். மனிதரின் அக்கிரமம் அதிகரித்ததால் உலகை அழிக்க முடிவெடுத்த கடவுள் நோவாவுக்கு கிருபை அளித்து ஒரு பேழையை கட்ட பணித்தார்.
அதாவது தேவ இது நம்ம பார்த்தபடி தேவன் வந்து நோவாவின் மீது கிருபை உள்ளவராய் இருந்தார். ஏன்னா அவன் வந்து நீதிமானாய் இருந்தான். அதன் மூலம் அவன் குடும்பமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவன் ஒரு முடிவெடுத்து நோவாவை ஒரு பேழை கட்டும்படியாய் பணித்தார். பேழையின் அமைப்பு, அந்த பேழையின் அமைப்பை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த காலத்தில் என்னங்க ஆர்கிடெக்ட் என்னென்னவோ நம்ம இன்டீரியர்ஸ் இது பண்ணுறோம். ஆனால் தேவன் அந்த காலத்தில் கட்ட வச்சிருக்காரு பாருங்க ஒரு பேழை. அவ்வளவு அழகா அதோட இது வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான வந்து ஒரு இதுவாக இருக்குது. பேழையின் அமைப்பு வந்து பார்த்தோன்னா கோப்பர் மரத்தினால் செய்யப்பட்டது. அதன் உட்புறமும் வெளிப்புறமும் வந்து தண்ணீர் கசியாமல் இருக்க கீழ் பூசப்பட்டதான். அதோட அளவுகள் பார்த்தோன்னா 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம், தோராயமாக 450 அடி நீளமா, 75 அடி அகலம், 45 உயரமாய் கட்டப்பட்டதாம். அடுக்குகள் வந்து இதில் 3 அடுக்குகள் கொண்டதான். ஜன்னல் மற்றும் கதவு. மேலே 1 முழ உயரத்திற்கு ஒரு ஜன்னலும் பேழையின் பக்கவாட்டின் ஒரு கதவும் இருந்தது. பேழைகளுக்கு இருந்ததா. இந்த பேழை கட்டுமானத்தை வந்து பார்த்தோன்னா இது ஏதோ தேவன் வந்து சும்மா ஏனோ தானோன்னு ஒரு இது வந்து கொடுக்கல. ஒவ்வொரு அளவிற்கு பின்னாலும் வந்து தேவன் வந்து அவருக்கு தெரியும் அவர் எப்படி பிரளயத்தை உண்டு பண்ண போகிறாரு உலகத்தில், எப்படி இது கட்டினா உள்புறமாய் பின்புறமாய் எப்படி இந்த நோவாவும் அவனோட குடும்பமும் காப்பாற்றப்படும் என்பதில், அவனோடு சேர்ந்த உயிரினங்களும் எப்படி காப்பாற்றப்படும் என்பதில் தேவன் வந்து ஞானமுள்ளவராக இருந்தார். அவருடைய ஞானம் விசேஷித்த ஞானம் என்பதை நாம் அறிவோம். ஸோ அந்த ஞானத்தை நோவாவுக்கு வெளிப்படுத்தினார். இந்த நோவாவும் 1 இன்ச் அப்படி கூட இல்லைங்க, கரெக்டாக கட்டி முடிச்சார். அதுதான் அவர் தேவன் மீது கொண்ட விசுவாசம். தேவன் ஏதோ சொல்கிறாரு, நம்ம எப்படின்னா கட்டலாம், இவ்வளோதான அளவு, இப்படி ஒரு போடு, இப்படி ஒரு சென்டிமீட்டர் இப்படி அப்படி குறைச்சி கட்டியிருந்தாலும் நோவா வந்து அப்படி பண்ணியிருந்தார்னா நிச்சயமாய் அவரும் ஜலத்தில் மூழ்கி போயிருப்பார். ஏனால் தேவன் மீது அவர் விசுவாசம் இல்லாதவராக இருந்திருந்தார். ஆனால் நோவா அப்படி செய்யவில்லை. கடவுள் கொடுத்த அப்படியே அளவில் அப்படியே கட்டினார். அவர் அந்த ஒரு ஞானத்தை கொண்டு உள்ள மனுஷனாய் தேவன் அவரை மாற்றினார். அதன் பலனாய் தான் அவர் வந்து அந்த ஜல பிரளயத்திலிருந்து அவரும் அவருடைய குடும்பமும் அவரோடு சேர்ந்து கடவுள் சொன்ன உயிரினங்களும் காப்பாற்றப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பேழைக்குள்ளே இருந்த உயிரினங்கள் பார்த்தோன்னா நோவா அவரோட குடும்பம், அதாவது நோவா அவரோட மனைவி, 3 மகன்கள், சேம், காம், யாபேத் என்ற 3 மகன்களும் அவரோட மருமக்களும், அதாவது இந்த 3 மகன்களோட மனைவிகளும், மொத்தம் 8 பேர்கள் இருந்தனர். விலங்குகள் வந்து பார்த்தோன்னா தேவன் சொன்ன பிரகாரம் சுத்தமான விலங்குகளில் 7 அசுத்தமான மிருகங்களில் 2 சேர்க்கப்பட்டன. பின்பு உணவு. நோவா அவருக்கு அந்த மிருகங்களுக்கும் தேவையான உணவை சேர்த்து வைத்திருந்தார். இதுதான் அந்த கப்பல் பேழைக்குள்ளே இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. நோவாவும் அவரோட குடும்பமும் 8 பேர் மற்றும் தேவன் சொன்ன பிரகாரம் சுத்தமான மிருகங்கள் 7 ஜோடியும், அசுத்தமான மிருகங்கள் 2 சேர்க்கப்பட்டது மற்றும் உணவு. இந்த பேழையின் பயணம் வந்து பார்த்தா இதில் ஒரு அழகான ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோமானால் எல்லாமே வந்து 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல வித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. இப்போ எல்லாம் முடிச்சிடுச்சு, எல்லாம் முடிச்சு உள்ளே போயாச்சு. கர்த்தர் சொன்னபடி நோவாவோட குடும்பம், அவர் சொன்ன விலங்குகள், பறவைகள் எல்லாமே வந்து அவர் சொன்ன பிரகாரமாகவே வந்து உண்டுபட்டது. அங்கே பார்த்தோன்னா அவர்களோடு ஜாதியான சகலவித காட்டு மிருகங்கள், ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்கள், பூமியின் மேல் ஊறுகிற மிருகங்கள், ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும், ஜாதியான சகலவித பறவைகளும், சகலவித சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடா பேழைக்குள்ள இருந்ததாம். அவை வந்து ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் சொன்ன வாக்கின்படி நோவா வந்து வைத்து விட்டார். இப்போ இது அடுத்த வர அந்த 16ஆவது வசனத்துல கடைசி பகுதி வசனம் பார்த்தனா, அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அதாவது கடவுள் அவரை உள்ளே விட்டு
கதவை அடைத்தார். அந்த கதவு வெறும் பேழையின் கதவாக மற்றும் இருந்திருந்தா, மேபி அதை நோவாவே அடைச்சிருந்து உள்ளே போயிருந்தா ஜலப்பிரளயத்தில் அடிச்சிட்டு போயிருப்பான் கூட. ஆனால் அதை கடவுள் அடைத்தார். அந்த கடவுள் அவர் அடைத்த கதவை யாராலையும் திறக்க முடியாதுங்க. அவர் ஒரு பாதுகாப்பின் அடைப்பை நம்மளுக்கு வச்சுட்டாருன்னா அதை தொட எவனுக்குமே அதிகாரம் கிடையாது என்பதை நம்ம விசுவாசிக்கணும். நோவாவையும் அவனோட குடும்பத்தையும் அன்று பத்திரமாக பேழைக்குள்ள வைத்து கதவை அடைத்த தேவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கூட பத்திரமாய் கதவை அடைத்து பாதுகாப்பார் என்று தேவன் நம்மளோடு இன்றைய நாளில் கூட பேசுறாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். நோவா அன்று விசுவாசித்தான். தேவன் அடைத்த கதவை அவன் திறக்கல. திரும்பி தேவனே திறக்கும் வரைக்கும் அவன் திறக்கல. அதுதான் அவனோட விசுவாசமா இருந்தது. நம்ம சும்மா திறந்து பார்த்துன்னு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு அது பாதுகாப்பு இருக்காது. நம்மளுக்கு ஆபத்து தான் வரும். அந்த ஜலப்பிரளயம் உள்ள அவனையும் அடிச்சிருக்கும். ஆனா அப்படி பண்ணல. தேவன் அடைத்த கதவு, தேவன் பாதுகாப்பாய் வைத்த கதவை அவன் தேவன் சொல்லும் வரை திறக்கல. அதே போலதான் நம்மளும் இன்று நம்மளுக்கு தேவன் கொடுத்த பாதுகாப்பை நம்ம விசுவாசத்தோடு நம்ம வைத்து கொண்டோம். ஆனால் அதை அவ்விசுவாசத்தினால் அப்பப்போ ஆராய்ந்து பார்க்க கூடாது. அவர் மேல முழுமையா நம்பிக்கை வச்சுட்டு உட்கார்ந்து பார்த்தோம்னா தேவன் அனைத்து காரியங்களையும் அனைத்து கிரியைகளையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று நம்மளோட பேசுகிறார். மற்றும் இந்த கதவை அடைத்தார். இது பாதுகாப்பின் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. பயண காலம் நோவா பேழைக்குள் சுமார் 1 வருடம் மற்றும் 10 நாட்கள் தங்கியிருந்தாராம். 1 வருடமும் 10 நாட்களும் பாருங்க. அதாவது ஆனால் 40 நாள் சென்ற பின் 40 நாள் இவங்க அடைக்கப்பட்ட பின்பு பார்த்தோன்னா ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டானது. ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிச்சு. அது பூமிக்கு மேலே மிதந்ததான். 40 நாள் தான் மழையானது வந்தது ஜலப்பிரளயம். ஆனால் அது அந்த பெரு வெள்ளம் வற்றுவதற்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. 40 நாள் ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது அந்த ஜலம் பெருக்கினதுல அந்த பேழையே மிதந்து கொண்டு பூமிக்கு மேலே மிதக்கி கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. தரை தட்டிய இடம். வெள்ளம் வற்றிய பிறகு பேழை துருக்கியில் உள்ள ஆரராத் மலையின் மேல் தரை தட்டியதான். மலை மேலே தரை தட்டி இருக்குன்னா அவ பாருங்க எவ்வளவு பிரளயம் உண்டாயிருக்கும், எவ்வளோ ஒரு ஜல பிரளயம் உண்டாயிருக்கும். மலை மேலே இந்த பேழை போய் தட்டி நின்று இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பிரளயம் பாருங்க. எவ்வளோ அற்புதமாய் கடவுள் அவர்களை பாதுகாத்துள்ள 40 நாட்கள் தொடர்ந்து 40 நாளும் பகலும் இரவும் பெரும் மழை பெய்ததான். அந்த பூமிக்கு அடியில் இருந்த ஊர்களும் திறக்கப்பட்டது. அதன் நிமித்தமாக தான் ஜலப்பிரளயம் உண்டாகி அவ்வளோ ஒரு பெரும் வெள்ளம் இந்த பேழையானது மிதந்து கொண்டு மலையின் உச்சியில் போய் தொட்டதை தரை தட்டியதை நம்ம பார்க்க முடிகிறது. துருக்கியில் உள்ள மலைகளின் ஆரத் மலைகளின் மேல் தரை தட்டியது. இதில் நம்ம 2 காரியங்கள் பார்க்குறோம். ஸோ இது போய் வற்றிய பிறகு பேழை துருக்கியில் நின்றுச்சு. ஸோ இவர் நோவா நம்மளுக்கு தெரியும் எப்படி அதை பார்த்தாரு. வெளியில் இந்த ஒலிவ மர இலையும் புறாவும்னு ஒரு இது இருக்குது. அது ஜலம் வற்றினதா என்று நோவா காகத்தையும் பின் புறாவையும் அனுப்பினார். புறா ஒலிவ இலையுடன் திரும்பிய போது நீர் வற்றியதை அறிந்தார். 601 வயதாகும் வருடத்தில் ஜலம் வற்றி போயிற்று. பின் கர்த்தரின் கட்டளை பேழையை விட்டு வெளியேறினார்கள். அதாவது 600 வயதில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அவர் 1 வருடம் 10 நாட்கள் அதில் இருந்ததன் பிரகாரம் 601ஆம் வயதில் அவர் வெளியே வர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காரியத்தை பார்க்கும்பொழுது இந்த 40 நாள் சென்ற பின்பு ஒரு காகத்தை அவர் வெளியே விட்டாராம். அது புறப்பட்டு பூமியில் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்ததாம். அதனால அவர் ஜலம் குறையவில்லை என்று அறியும்படி ஒரு புறாவை அனுப்பினாராம். அதுக்கப்புறம் பின்பு அந்த புறாவை தன்னிடத்தில் வெளியே விட்டார். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்காலில் வைத்த இளப்பாறை
இடம் காணாமல் திரும்பி பேழையின் இடத்துல வந்துடுச்சு. ஸோ அதன் மூலமாக அவன் பேழை வந்து அவன் தண்ணீர் இன்னும் வற்றவில்லை என்று தெரிந்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுநாளும் புறாவை வந்து பேழையிலிருந்து வெளியே விட்டானான். அப்போ அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்தது. இது வந்து ஏதோ ஒரு கொத்தி கொண்டு வந்தது, அதாவது ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ஏன்னா இந்த ஒலிவ மரம் என்பது வந்து ஒரு பெரிய உயர்ந்த மரமாக இருக்கும். ஸோ அதனோட இலை வந்து அதை எடுத்துட்டு வருதுன்னா அப்போ ஜலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அந்த மலையின் இலைகள் தெரிய ஆரம்பித்திருக்கு என்று அவன் உணர்ந்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து அதே புறாவை வெளியிட்டான். அது அவனிடத்தில் திரும்பி வரவில்லை. அதன் மூலம் என்ன தெரிந்து கொண்டான்னா, புறாக்கு வந்து இடம் கிடச்சிடுச்சு, தங்குறதுக்கு இடம் கிடச்சிடுச்சு. இடம் இல்லாதால தானே அது திருப்பி பேழைக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இடம் கிடச்சிடுச்சு, அது வெளியில் போயிடுச்சு. அப்பயும் வந்து அவன் சரி புறா வெளியில் வரல, நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நோவா வரவில்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, 600 வயது ஆகும்பொழுது கர்த்தரின் கட்டளைக்காக காத்திருந்தார். கர்த்தரின் கட்டளை வந்த பிறகுதான் நோவா வந்து வெளியில வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. நம்ம வந்து பின்வரும் வசனங்களில் வந்து பார்க்கும்பொழுது, அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியில் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிட்டான். அப்போது நோவா வந்து பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தால் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்ததாம். அப்பொழுது 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் குமாரனின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்றாராம். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளையும் வந்து எடுத்துக்கொண்டு போக சொன்னார். அவைகளை பூமியில் திரளாய் வர்த்தித்து பூமியில் பழுகி பெருகி கடவது என்று ஆசீர்வதித்திருக்கிறார். அப்பொழுது நோவாவையும் அவன் குமாரன் மனைவிகளையும் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் வந்து பூமியின் மேல நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகள் எல்லாமே வந்து பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. இது எப்படி புறப்பட்டு வந்தன? நோவா வந்து பார்த்துட்டாரு, மேல எல்லாத்தையும் திறந்து பார்த்து எல்லாம் ஆராய்ச்சியும் முடிச்சிட்டாரு. பூமி வந்து வற்றி போயிற்று என்பதை அவர் கண்டு கொண்டார். ஆனால் தேவன் கட்டளை வரை காத்திருந்தார். அதுக்கப்புறம் கூட 27 நாட்கள் வந்து காத்திருந்திருக்கிறார். தேவன் கட்டளை கொடுத்த பின்புதான் அவர் வெளியே வந்தார். தேவன் அந்த ஜலத்தின் ஒரு ஈரம் கூட அவர் காலில் படாதபடி அது மொத்தமாய் அது வற்றி காய்ந்து போன பிறகுதான் தேவன் வந்து அவர்களை வெளியே வரும்படி கட்டளையிட்டார். அதுவரை நோவாவும் அதான் எல்லாம் வந்து வற்றி போயிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கல. அவர் தேவன் அடைத்த கதவை அவர் சொல்லும் வரை, அவர் கட்டளையிடும் வரை அவருக்காக காத்திருந்தார். கடவுளின் உடன்படிக்கை. நோவா வெளியில் வந்த பிறகு வந்து வந்த உடனே கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டியதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களின் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை வந்து கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியின் நாளளவும் விதைப்பு அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அதனால வந்து பின்பு அவர் தேவன் நோவாவையும் அவருடைய குமாரனையும் வந்து ஆசிர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நம்ம பார்த்த விகாரம் வந்து இதற்கு முன்பு நோவாவின் அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்பு கடவுள் உண்டாக்கின எல்லாமே அழிந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த நோவாவுடைய குடும்பத்தின் மூலமாக தான் இந்த உலகம் பெருகி பருகினதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ தேவன் வந்து இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கையை வந்து பண்ணுறாரு. அதாவது இனி நான் ஜலத்தை கொண்டு இனி இந்த பூமியை அழிப்பதில்லை, அதாவது வானவில்லை உண்டு பண்ணுற அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக தான் இந்த வானவில் வந்து உண்டாக்கப்பட்டது. இனி உலகை மனுஷ நிமித்தம் பூமி சம்பிப்பதில்லை என்று அவர் உடன்படிக்கை செய்கிறார். அதற்கு அடையாளமாக மேகத்தில் வானவில்லை வர வைத்தாராம். பின்பு நோவா வந்து அதுக்கப்புறம் ஒரு 601 வருஷம் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார். நோவா தனது 950ஆம் வயதில் மரித்தார் என்று பார்க்கப்படுகிறது. இதுதான் தேவன் நோவாவை கொண்டு சேர்ந்த அற்புதமான காரியங்கள். இந்த வாழ்க்கை பாடங்கள் பார்க்கும்பொழுது 3 முக்கியமான காரியத்தை நம்மளால் இவரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது பொறுமை, பின்பு கீழ்ப்படிதல், முன்னெச்சரிக்கை. இந்த பொறுமை பார்த்தோன்னா நோவாவுக்கு நிறைய பொறுமை இருந்ததை நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது. அவர் எந்த இதுலேயுமே அவசரப்படவே இல்லை. தேவன் சொல்லும் வரை ஒரு பெரிய உதாரணமே, ஒரு பெரிய எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கும்பொழுது அவர் அந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அது நீர் வற்றிருந்தே அவருக்கு தெரிந்துமே கடவுள் சொல்லும் வார்த்தை வரை அவர் பொறுமையாக இருந்தார். அதன் மூலமாக தான் அவரை தேவன் பலுகி பெருகும்படி அந்த அழிக்கப்பட்ட உலகம் திரும்ப பூமி இந்த நோவாவின் வம்சத்தால் தான் நிரப்பப்படும்படியாய் தேவன் ஆசீர்வதித்தார். பின்பு கீழ்ப்படிதல், அவர் கடவுள் சொன்னதை எல்லாம் செய்து முடித்தார். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிழையை கட்டும்போது அவர் கடவுளை கேள்வி கேட்கவே இல்லை. அவர் சொன்ன சைஸுக்கு மெஷர்மெண்ட்ஸ்க்கு அவர் சொன்ன என்னென்ன காரியத்தை கொண்டு கட்ட செய்தாரோ எதையுமே கேள்வி கேட்கல. ஏன் மிருகங்களை பிரித்து எடுக்கும் போது கூட இது ஏன் அது ஏன்னு கூட அவர் கேட்கல. எல்லாமே தேவன் சொன்ன அதே அளவில் அவர் சொன்னதை சொன்னபடி செய்தார். கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல். முன்னெச்சரிக்கை, தேவன் சொன்ன பிரகாரம் செய்வதில் முன்னெச்சரிக்கையாக இருந்து அவர் முன்னமே இந்த இந்த ஜலப்பிரளயத்தின் மூலம் அழிவு வரும் என்பதை அவர் முன்னமே முன்னெச்சரித்து வந்தார் அங்கே அறிந்த மக்களுக்கு. ஆனால் அவங்க கேட்கல. பட் இவங்களோட குடும்பமும் இவரும் காப்பாற்றப்பட்டது. இவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கடவுளோடு சஞ்சரித்து அவருக்கு விசுவாசமாய் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றதுனால தான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பட்டது. ஸோ இன்ற நாளில் கூட கடவுள் நம்மளுக்கு கற்றுத்தர வேண்டிய அவர் உணர்த்தக்கூடிய இந்த 3 காரியங்களை, பொறுமை, கீழ்ப்படிதல், முன்னெச்சரிக்கை கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்துமாறு தேவன் நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். அதை நம்ம செயல்படுத்துவோம். அதை நம்மளுக்கு தரும்படியாய் தேவனிடத்தில் கேட்போம், ஜெபிப்போம். நேற்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா நீர் செய்த நன்மைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா இதோ இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் அப்பா இந்த கண்ட நோவாவின் வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நோவாவின் மீது உம்முடைய கிருபை அப்பா அவனுக்கு கிடைத்தது என்று நாங்கள் பார்க்கிறோமேப்பா. அதே போல் எங்களுக்கும் நீரும்ப்பா உம்முடைய கிருபை கிடைக்கும்படியாய் எங்களை நீர் தகுதிப்படுத்துங்கப்பா. அவரை போல நாங்களும் நீதியும் அப்பா நீதிமானாய் உத்தமனாய் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பத்திரப்படுத்தி கொள்ள உமக்கு பிரியமில்லாத காரியத்தை, பாவத்தை எண்ணத்தின் அளவும் சிந்திக்காதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியா எங்களை அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா உமக்கு முன்பாக அப்பா நாங்கள் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி அருளுங்க. அதன் பலனாக அப்பா உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் சாட்சிகளாய் நிறுத்தப்படும்படியாய் கிருபை பாராட்டுங்க அப்பா. நோவாவை போல கீழ்ப்படியும் குணமுள்ளவர்களாய் நீர் சொன்னதை செய்யும்படியாய் அப்பா அப்பா நாங்கள் எந்த ஒரு அவ்விசுவாசத்தையும் கொள்ளாதவர்களாய் முழு விசுவாசத்தோடு உம்மக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க அப்பா. அப்பா அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு கொடுங்க, பொறுமையை எங்களுக்கு கொடுங்க அப்பா. அப்பா நெடுநாள் காத்திருப்பாப்பா மனதை இழைக்க பண்ணும், வேண்டியது வரும்போது ஜீவ வருஷம் போல இருக்கும் சொன்ன தேவன். அந்த காத்திருப்பின் பொழுது நாங்கள் அவசரப்படாதபடி, அவசரத்தினால் பாவத்தில் விழாதபடி என் தேவன் நீர் தொடங்கியதை நீர் செய்து முடிப்பீர், நீர் அடைத்த கதவை நீர் திறக்க கட்டளையிடுவீர் என்று நாங்கள் உம்மை விசுவாசித்து நீர் திறக்கும் நாள் மட்டும், நீர் கட்டளையிடும் நாள் மட்டும் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாக எங்களை நீர் ஞானத்தினால் நிரப்பி அருளுங்க ராஜா. நாங்கள் முன்னெச்சரிக்கையோடு பாவத்தில் விழாதபடி, எங்களை சுற்றிலும் அநேகர் பாவங்கள் செய்பவர்களாய் இருந்தாலும் நாங்கள் அப்பா உமக்கு உத்தமமாய் உம்முட பிள்ளைகளாய் உம்முட மகிமை எங்களுக்கு காணப்படும்படியாய் நாங்கள் பாவத்தில் விழாதபடி நாங்கள் எங்கள் எண்ணங்களில் ஏக்கங்களிலும் அப்பா நடைகளிலும் அப்பா எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படியாக எங்களை நீர் மாற்றி தெரிந்து கொள்ளுங்க ராஜா. அப்பா இந்த காரியங்களை எங்கள் மனதில் கொண்டு நாங்கள் நடக்கும்படியாய் உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாக எங்களை மாற்றி அருளுங்க. நாங்கள் கேட்ட இந்த காரியங்களை அப்பா நாங்கள் மனதில் வைத்து அதன்படி நடக்கக்கூடிய ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க. நீரே எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. கேட்டது கேட்க மறந்து குட்டி கொடுக்க சித்தமாய்க்கிறேன். அது இயேசு கிறிஸ்து முழு ஜெப கேளும் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.